ஹலோ வியூஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது Hyundai i10 இந்த கார் தான். இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்கிறது தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், ஃபர்தராக நீங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா 50% இருக்கும் டிஸ்கவுண்ட் தரும். காசு கிடைக்கும் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த i10ல் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ வண்டி வந்து கூலிங்கில் இருக்குது, 2 நாளாக ஓடலை. இப்போ இதை ஆன் பண்ணால் இங்கே பாருங்கள், இந்த இம்மோபிலிஸ் லைட், செக் இன்ஜின் லைட் இதெல்லாம் வருது. இப்போ இந்த வண்டி வந்து பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஐட்லிங்லேயே கூட என்ன ஆகுதுங்கிறாரு, ஆஃப் ஆகிடுதுங்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலை. இதுதான் அவங்க கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. ஓகே, இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணால் பாருங்கள், இப்போவே ஆஃப் ஆகிடுச்சு. அந்த இம்மோபிலிஸ் லைட்டு, செக் இன்ஜின் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இக்னிஷன் ஆனில் இருக்கும்போதே ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண வண்டி கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது. சரிங்களா? ஸோ இதுதான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட். இங்கே பாருங்கள், நான் ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. இங்கே பாருங்கள், பிளிங்க் ஆச்சு பாருங்கள் செக் இன்ஜின் லைட்டை. ஸோ கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட ஸ்டார்ட் ஆகாது. பாருங்கள், இங்கே இம்மோபிலிஸ் லைட்டும் இல்லை, செக் இன்ஜின் லைட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்லி இபிஎஸ் லைட், அந்த ஆயில் சிம்பிள் மட்டும் தான் இப்போ லைட் எரிஞ்சிட்ருக்கு. நான் வண்டி இப்போ கிராங்க் பண்ணுறேன். வண்டி கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆகலை. இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணினா கூட ஸ்கேன் ஆகாது. இங்கே பாருங்கள், நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்க டூலு ஸ்கேன் பண்ணுறேன், கண்டிப்பாக ஸ்கேன் ஆகாது. ஏன்னா இம்மோபிலிஸ் லைட், செக் இன்ஜின் லைட் ரெண்டுமே இல்லைன்னா ஸ்கேன் ஆகாது. வாங்க. ஸோ இக்னிஷன் ஆன் கண்டிஷன், லெட் மீ ஸ்கேன் இட். The ECM not at all getting scanned. ECM scan ஆகலை. Just it's processing for long time. So now you can see fault in communication with the vehicle ECU. Okay, this is a problem. இப்போ நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்த ECU கம்ப்ளீட்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ கப்ளரை போட்டு அசௌண்ட் பண்ணிடலாம். கப்ளர் போட்டு ஸோ கம்ப்ளீட்டாக லாக் பண்ணியாச்சு. பெர்ஃபெக்ட். இப்போது நீங்கள் யாராச்சும் டிஸ்அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா அந்த ECM நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூ, பிறகு இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், பிறகு இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த 3 ஸ்க்ரூவையும் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த 1, 2, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 4 இந்த ECM ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த ECM தானாக வந்துடும். இதை நீங்கள் எனக்கு கொரியர் அனுப்பிச்சிங்கன்னா நான் ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு திரும்பவும் கொரியர் அனுப்பிச்சுட்ருவேன். ஸோ நீங்கள் எல்லா நேரம் மெக்கானிக்கு தான் போடணும் அவசியம் இல்லை. இதை கட்டுறதுக்கு இங்கே பாருங்கள், இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா, இப்படி ஓப்பன் பண்ணுறீங்களா, ஓப்பன் பண்ணிட்டு இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ லாக் பண்ணோன்னா திரும்பவும் இங்கே பாருங்கள், இப்படி போட்டுட்டு இது ஒரு பாருங்கள், இந்த காலர் இதை நீங்கள் இப்படி வச்சு எடுத்துட்டிங்கன்னா இப்படி போய் லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சுங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ECM காட்டி எனக்கு நீங்கள் கொரியர் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் கம்பல்சரி வந்து மெக்கானிக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, நீங்களே பண்ணலாம். உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று இருந்தால் போதும். இந்த 10mm சாக்கெட்ஸ் இதுதான் கம்ப்ளீட்டாக காட்டுறது பொறுத்த வரத்துக்குமே. என்ன கொஞ்சம் பொறுமையாக காட்டணும், ஏன்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடான ப்ளேஸு, ஜஸ்ட் லைக் காட்ட முடியாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நீங்கள் காட்டணும். அப்படி காட்டி இன்றைக்கி அனுப்பிச்சிட்டா உங்களுக்கு ECM ரெடி பண்ணி கொரியர் திருப்பி அனுப்பிச்சுட்ருவோம் உங்களுக்கு. இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையான்னு இக்னிஷன் ஆன் பண்ணி பார்த்துலாம். உண்மையிலே இந்த கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கஸ்டமர் கிடைக்கிறதுலாம் கொடுத்து வைக்கணும். இப்போ நான் கிட்டத்தட்ட பண்ணி இன்னும் சார் 10 சார் 10 கஸ்டமர்கிட்ட கேட்டேன், ஒன்றே ப்ராப்ளம்னா வாங்கினா அப்படின்ட்டாரு. ஸோ 10 வந்து பார்த்தோன்னா நான் இந்த ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இஸ் சப்போர்ட்டிங் வெல். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னோடய ஜாபோட நேச்சர் அப்படின்னா கரெக்டாக டைம் வர முடியாது அப்படின்னு. ஸோ இஸ் சப்போர்ட்டிங் வெல். ஸோ செக் பண்ணி பார்த்துலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னு. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா இம்மோபிலைசர், செக் இன்ஜின் லைட்டும் வராது இக்னிஷன் ஆன் பண்ணால். ஸோ இப்போது நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம்.
அந்த இம்மோபிலைஸ் செக்கிங் லைட் வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி வரலன்னா ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். டர்ன் பண்ணி பார்க்கலாம். இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு. இக்னிஷன் ஆன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்மோபிலைஸ் லைட் செக்கிங் லைட்டு ரெண்டுமே எரியுது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பக்கா